உங்க மனதிற்கு ஒப்பாத வேலையை தான் நீங்க பாத்துக்கிருப்பீங்க. இந்த வேலையெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை, ஆனா வேற வழி இல்லாம பாத்துக்கிருக்கேன் அப்படின்றவங்களுக்கு எல்லாமே ஒரு பாசிட்டிவான மாதமா உங்களுக்கு இருக்க போகுது. மெயினா படிப்புக்கு உயர்கல்வி, அதாவது நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா உயர்கல்வி தடைபட்டு போயிருக்கும். +2 முடிச்சிருப்பாங்க, இல்லைன்னா ஒரு டிகிரி முடிச்சிருப்பாங்க. மெயினா நான் சொல்ற வழிபாடு, நீங்க எப்பவுமே உங்களுக்கு பிடித்த கடவுளா யார் நினைப்பீங்கன்னா தொட்டது தொடங்க போகுது. என்னனாலும் சரி, இதற்கு முன்னாடி அந்த தொழிலை விட்டு விளையலாம் நினைக்கிறேன், எனக்கு வேண்டாம், அந்த தொழிலை தூக்கி எடுத்து போட்டலாம், நம்ம அதுக்கால வேலைக்கு போகலாம்னு நினைக்கிறவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை எப்பவுமே இருக்கதான் செய்யும். அதாவது நீங்க அன்புக்கு மட்டும்தான். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. மீன ராசிக்கு சித்திரை மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்துடலாம். மெயினா வந்து பாத்தீங்கன்னா மீன ராசிக்கு சிறப்பு அம்சமா தனலாபத்தையும் குடும்பஸ்தானத்தையும் சிறப்பா வச்சுக்க போறாரு. அதாவது தனலாபம் உங்களுக்கு தொட்டது தொடங்க போகுது. என்னனாலும் சரி, இதற்கு முன்னாடி அந்த தொழிலை விட்டு விளையலாம் நினைக்கிறேன், எனக்கு வேண்டாம், இந்த தொழிலை தூக்கி எடுத்து போட்டலாம், நம்ம பெசால வேலைக்கு போலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இல்ல வேண்டாம், இந்த தொழில் நீ கன்டினியூ பண்ணுப்பா, உனக்கு நான் வருமானத்தை கொடுக்குறேன், லாபத்தை கொடுக்குறேன்னு சொல்லி இந்த சித்திரை மாத தொடக்கத்துல இருந்தேவும் ஒரு நல்ல லாபகரமான ஒரு தொழிலா மாறப்போகிறாரு. அடுத்து மெயினா நம்ம பார்க்க போறது வேலையில ஒரு மேல் அதிகாரிகள் மூலமா தொல்லை, நான் வேற இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு உங்கள் மனதிற்கு பிடித்த மாதிரியான வேலை அமையும். ஏன்னா உங்க மனதிற்கு ஒப்பாத வேலையை தான் நீங்க பாத்துக்கிருப்பீங்க. இந்த வேலையெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை, ஆனா வேற வழி இல்லாம பாத்துக்கிருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வேலை கண்டிப்பா மாற்றம் ஏற்பட போகுது. அது வெளிநாடு வேலையானாலும் தான் வாய்ப்பு இருக்கு, அதிகமா இருக்கு. வெளிநாடு வேலையே அதிகமா வாய்ப்பு இருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பயணங்கள் மூலமா ஒரு ஆதாயம் இருக்க போகுது. அதாவது சும்மா சாதாரணமா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அதாவது ஒரு பயணம், அதாவது குடும்பத்தினாலும் சரி குலதெய்வ கோயிலுக்காக நம்ம போயிட்டு வரோம்னு சொல்லி நார்மலா போய்க்கு இருக்கும் போது உங்கள் தொழில் வேலைக்கு யாராவது ஏதாவது ஒரு வகையில இதை பண்ணி கொடுக்க முடியுமா, இதை நீங்க பண்றீங்களா, இந்த தொழில நீங்க பண்றீங்களா, எனக்கு இந்த உதவி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த உதவி செய்யறது உங்களுக்கு லாபத்தை கொண்டு வரதுக்கு உண்டான ஆதாயம் இந்த சித்திரை மாதத்துல உங்களுக்கு ஏற்பட போகுது. நீங்க எந்த ஒரு இடத்துக்குமேவும் பிளான் பண்ணி போயிருக்க மாட்டீங்க, ஆனா அந்த பிளான் பண்ணி போய் அதன் மூலமா ஒரு வெற்றி கிடைக்கும், ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய தொட்டது தொடங்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இந்த மாத தொடக்கத்துல இருந்தே உங்களுக்கு கொடுக்க போறாங்க. சரி, இதெல்லாம் நல்லா இருக்கு. குடும்ப வாழ்வு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கணவன் மனைவிக்குள்ள எப்படி இருக்கும் முதல்ல அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை எப்பவுமே இருக்கதான் செய்யும். அதாவது நீங்க அன்புக்கு மட்டும்தான் அடிபணிவீங்க, அதிகாரத்துக்குலாம் அடிபணியவே மாட்டீங்க. யாரு என்னன்னாலும் சொல்லட்டும், என்னோட முடிவுல நான் தீர்க்கமா தெளிவா இருப்பேன், எதையுமே நான் கொஞ்சமும் அசைக்க முடியாதுங்கிற தெளிவான மைண்ட்ல எப்பவுமே இருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு அன்பா பேசினாலே நீங்க எப்படி அறிவீங்க தெரியுமா, என்னன்னாலும் பரவாயில்ல, ஒரு என்ன சொன்ன செல்லமா ஒரு வார்த்தை சொல்லி, எவ்வளவு கோவத்தினாலும் இருக்கட்டுமே, ஒரு அன்பா ஒரு வார்த்தை சொன்னா போதும், கண்ணை மூடிட்டு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துருவீங்க. உங்க கணவன் மேலேயோ இல்ல உங்க மனைவி மேலேயோ இருக்கிற கோபங்கள் அனைத்துமே போயிடும். அந்த மாதிரியான ஒரு பர்சன் நீங்க ஈஸியா கோபத்தை இழுத்து பிடிச்சு வச்சிருக்க மாட்டீங்க. உங்களுடைய குழந்தைகள் பேர் இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டம் நிச்சயமா குழந்தை பேர் உண்டாதுக்குண்டான வாய்ப்புகளை சித்திரை மாதத்துல உங்கள் ஆன்மீக தேடல் மூலமா நிச்சயமா கிடைக்கும். ஒவ்வொரு இடத்துக்கும் பாத்தீங்கன்னா, நான் கோயிலுக்கு போறேன், இத்தனை கோயிலுக்கு நான் போய் குழந்தை பேருக்காக நான் வேண்டிக்கு இருக்கேன், ஆனா இது வரைக்கும் எனக்கு கிடைக்கலன்னு சொல்றவங்களுக்கு நிச்சயமா இந்த மாதம் அதற்குண்டான வாய்ப்பையும் அதற்குண்டான அருளையும் தருதாங்க. அம்மன் வழிபாடு சிறப்பா இருக்கும். நீங்க எப்பவுமே குறைவில்லாம பண்ணுவீங்க. அம்மனுக்குலாம் நிறைய நேர்த்திக்கடன் போட்டிருப்பீங்க. அம்மன் நிச்சயமா மெயினா சொல்றது, அம்மனுக்கு உருண்டு கொடுக்கறது, அக்னி சட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போட்டிருப்பீங்க. அந்த விஷயங்கள் அனைத்துமே இந்த காலத்துல அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயத்தை கொடுக்குதுன்னா, ஒரு பெரிய ஆற்றலை கொடுக்குறாங்க. மெயினா நான் சொல்ற விஷயங்கள் என்ன, இதற்கு முன்னாடி நீங்க பண்ண ஒரு தான தர்மங்கள் எல்லாமே இந்த மாதத்துல அது உங்களுக்கு புண்ணியமா வந்து சேரப்போகுது. நீங்க யாரையும் எதிர்பாராம நிறைய பலன்கள் நீங்க பண்ணிட்டீங்க. யாரையும் எதிர்பாராம உங்க கையில காசு இல்லைனாலும் இருக்கிற யார்ட்டையாவது வாங்கியாவது நீங்க கொடுத்திருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் எல்லாத்துலயுமே நல்லா இருக்கு. நீங்க கவனமா இந்த விஷயத்துல இருக்கணும், இந்த விஷயத்துல இருக்கணும் எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒரு பாசிட்டிவான மாதமா உங்களுக்கு இருக்க போகுது. மெயினா படிப்புக்கு உயர்கல்வி, அதாவது நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா உயர்கல்வி தடைபட்டு போயிருக்கும். +2 முடிச்சிருப்பாங்க, இல்லைன்னா ஒரு டிகிரி முடிச்சிருப்பாங்க. வேலைக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கும் போது இல்ல கண்டிப்பா இன்னொரு டிகிரி வேணும், இல்ல அரசாங்க வேலைக்கு பண்ணும்போது இன்னும் நீங்க இந்த கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா அதுக்கு உண்டான பணமோ அதுக்கு உண்டான வாய்ப்போ உங்களுக்கு இருக்காது. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் என்ன பண்றாங்க அப்படின்னா, யார் மூலமாவது ஒரு ட்ரஸ்ட் மூலமாகவோ அல்லது யாராவது ஒருத்தர் மூலமா உங்களை நான் படிக்க வைக்கிறேன்ப்பா, நீங்க கண்டிப்பா படிங்க, உங்களுக்கு உதவியா இருக்கேன்னு சொல்லி யாராவது இந்த டைம் உங்களுக்கு உதவி பண்ண வருவாங்க. அது மூலமா
கண்டிப்பா படிச்சு உங்களுடைய எய்மை நீங்க கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவீங்க. இந்த காலகட்டத்துல நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் என்ன வழிபாடு அப்படின்னா, மெயினா நான் சொல்ற வழிபாடு, நீங்க எப்பவுமே உங்களுக்கு பிடித்த கடவுளா யார் நினைப்பீங்கன்னா முருகர் தான் உங்களுக்கு எப்பவுமே பிடிக்கும். மேலும் முருகரோட சேர்ந்து செவ்வாய்க்கிழமையோட முருகர் வழிபாடு பண்ணும்போது துர்க்கை அம்மன் வழிபாடும் பண்ணுங்க. நான் செவ்வாய் வெளியில துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணுங்க. உங்களுடைய இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மாற்றத்தை விட இப்ப இந்த மாற்றம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தையும் ஒரு மாங்கல்ய பலத்தையும் அதிகமா கொடுக்கும் இந்த சித்திரை மாதம். இப்போது வந்து பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு சித்திரை மாத ராசி பலன்களை நம்ம பார்த்திருக்கோம். உங்களுக்கும் உங்களது குடும்பத்திற்கும் கடவுளின் ஆசீர்வாதம் அனைத்தும் பரிபூரணமா கிடைக்க வாழ்த்துக்கள். நான் உங்கள் MS யோகபிரபா, சிவகாசியில இருந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.